அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் தங்களோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனாங்க. எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டு மேல ஒரு இரும்பு கொடைய வச்சிருக்கிறத பார்த்த காகங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. காலு, பாத்தீங்களா? நம்ம கிட்ட சொல்லாம எல்லா பறவைகளும் ஒரு கொடைய வாங்கி வீட்டு மேல வச்சிருக்காங்க. வாங்க, இந்த கொடைய அவங்க எங்க இருந்து வாங்கினாங்கன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் பறவைகளோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மீனு, உனக்கு இந்த இரும்பு கொடை எங்கிருந்து கிடைச்சது? எங்களோட வீட்லயும் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கும் ஒரு இரும்பு கொடைய தருவியா? காலு அண்ணா, இந்த இரும்பு கொடை மேகராணி தான் எங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நீங்க மேகராணி கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடைய கொடுப்பாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காகங்களும் வேகமா மேகராணி இருந்த இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. மேகராணி, எங்க வீடு இந்த மழையை தாங்க முடியாம தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு இரும்பு கொடைய கொடுங்க.